சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. என்னம்மா பரிவாதினி, உன்னுடைய புதிய பயிற்சியாளர் குரு அருந்ததி உனக்கு எத்தகைய பயிற்சி அளிக்கின்றார்? நன்முறையில் கற்றுத் தருகின்றாரா? பிரபு, நீங்கள் அடியெடுத்து கொடுத்து விட்டீர்கள் அல்லவா? இனி பாருங்கள், நம் மகள் மடை திறந்த வெள்ளமாய் தன் குரு புராணத்தை சொல்லப் போகின்றாள். ஏற்கனவே என்னிடத்தில் ஓயாமல் தன் குரு புராணத்தை தான் படித்துக் கொண்டிருக்கிறாள். இப்போது நீங்கள் வேறு தூபம் போட்டுவிட்டீர்கள், இனி கேட்கவே தேவையில்லை. பரிவாதினி, உன் தந்தையார் கேட்கின்றார், சொல்லம்மா உன் குரு புராணத்தை. தந்தையே, அம்மா என்னை கேலி செய்கிறார்கள் பாருங்கள். தேவி, பரிவாதினியை பற்றி உனக்கு தெரியாதா? அவளுக்கு யார் ஒருவரை பிடித்து போனாலும் அவர்களை பற்றித்தானே எப்பொழுதும் பேசிக் கொண்டிருப்பாள். இது அவளுடைய இயற்கை சுபாவம். அதை ஏன் கேலி செய்கின்றாய்? நீ சொல் மகளே, உன் புதிய குருநாதர் அருந்ததியிடம் வாழ்வீச்சு பயில ஆரம்பித்திருக்கின்றாயே, அந்த அனுபவம் எப்படி இருக்கிறது? அவர் உனக்கு நல்ல முறையில் பயிற்சி அளிக்கிறாரா? இதற்கு ஒரு வார்த்தையில் பதிலளிக்க வேண்டும் என்றால் அபாரம் என்றுதான் சொல்ல வேண்டும். அத்தனை அற்புதமாக பயிற்சி அளிக்கிறார் என்னுடைய குருநாதர். அவரிடம்தான் எத்தனை லாவகம், எத்தனை வேகம், எத்தனை திறன், எண்ணற்ற திறமைகள் அவரிடம் குவிந்து கிடக்கிறது. வாள் வீசுவதில் இத்தனை சூட்சமங்கள் இருக்கின்றனவா என்று வியந்து போகும் அளவிற்கு எண்ணற்ற முறைகளை அவர் வாள் வீசுவதற்கு பயன்படுத்துகிறார். அந்த வித்தைகளை நாம் எளிதாக புரிந்து கொள்ளும் விதத்தில் கற்றும் தருகின்றார். வாள் வீசும் போது நம் கவனம் சிதறிவிடாத வண்ணம் எண்ணங்களை ஒருமுகப்படுத்துவதற்கு ஓர் பயிற்சி. வாள் வீசும்போது நாம் இடது கையை எப்படி பயன்படுத்த வேண்டும், வலது கையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு தனித்தனியே பயிற்சி. வாள் வீசும் போது நம் கால்கள் இரண்டையும் நாம் எப்படி கையாள வேண்டும், நம் இடது காலை முன்வைக்கும் போது வலது காலை எங்கே எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், வலது காலை முன்வைக்கும் போது இடது காலை எங்கே எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இப்படி ஒவ்வொரு உறுப்பிற்கும் தனித்தனியே பயிற்சி அளிக்கிறார். இப்படி பயிற்சி அளித்த பின்னர்தான் கையில் வாளை எடுக்கவே அவர் அனுமதிக்கின்றார். கையில் வாளை தந்த பின் இத்தனை நேரமாக ஒவ்வொரு உறுப்பிற்கும் தனித்தனியே தந்த பயிற்சியை படிப்படியாக இடது கை வலது கை, இடது கால் வலது கால் என்று நம்மை முதலில் சுழல வைத்து பின்னர் சிறிது சிறிதாக வேகத்தை அதிகப்படுத்தி வாள் பயிற்சியை ஆரம்பிப்பவர் நேரம் ஆக ஆக சுழற்சியை அதிகரித்து சுழற்றிவிட்ட பம்பரம் போல் வாளுடன் நம்மை சுழன்றாட வைத்து விடுவார். அத்தகைய திறமைசாலி இப்போது எனக்கு குருவாக வந்திருக்கிறார். இத்தகையவரிடம் வித்தை கற்றுக்கொள்வதற்கு நான் அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும். உண்மையிலேயே நீ அதிர்ஷ்டசாலிதான் பரிவாதினி. அதனால்தான் அருந்ததி போன்ற திறமைசாலி உனக்கு குருவாக கிடைத்திருக்கின்றார். மகாராஜாவுக்கும் மகாராணியாருக்கும் என் வணக்கம். வணக்கம். வாருங்கள். வரும்பொழுதே ஐயா குணாலனையும் உடன் அழைத்துக் கொண்டு வந்து விட்டீர்கள். அவராக அழைத்துக் கொண்டு வரவில்லை மன்னவா. நான் தான் புலவர் பெருமகனாரிடம் மன்னரிடம் சில விஷயங்கள் பேச வேண்டும், அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறினேன். ஓ, அப்படியா? ஆம் மன்னவா. ஐயா சில கருத்துக்களை தங்களிடம் நேரில் தெரிவிக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கூறினார். அதனால் தான் அழைத்து வந்தேன். பிரபு, நீங்கள் ஐயாவிடம் பேசியிருந்து விட்டு வாருங்கள். நாங்கள் உள்ளே செல்கிறோம். வா பரிவாதினி. வருகிறேன். சொல்லுங்கள் ஐயா, தாங்கள் எதை பற்றி என்னிடம் கருத்தை தெரிவிக்க விரும்புகிறீர்கள்? மன்னவா, தாங்கள் என் மகள் அருந்ததியை தங்கள் அருமை மகள் பரிவாதினிக்கு வாழ் பயிற்சி அளிக்கும் குருவாக அமர்த்தியுள்ளீர்கள். என்னையும் தளபதி மற்றும் படை வீரர்கள், காவல் வீரர்களுக்கு ஆலோசனை கூறும் பொறுப்பாளராக நியமித்திருக்கின்றீர்கள். முதலில் அதற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்கள் எதற்காக என்னிடம் நன்றி சொல்ல வேண்டும்? நியாயமாக பார்த்தால்
நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். தாங்கள் இங்கு வருவதற்கு சற்று நேரம் முன்புதான் என் மகள் பரிவாதினி தனக்கு குருவாக அமைந்துள்ள தங்கள் மகள் அருந்ததியின் அருமை பெருமைகளைப் பற்றி சிலாகித்து பேசிக் கொண்டிருந்தாள். என் மகளுக்கு இப்படி ஒரு குரு கிடைப்பதற்கு காரணமான தங்களுக்கு நான் அல்லவா நன்றி சொல்ல வேண்டும்? பொருத்தமாக சொன்னீர்கள் மன்னவா. அருந்ததி போன்ற ஒரு திறமைசாலி நம் இளவரசியாருக்கு குருவாக அமைந்தது அவர் செய்த பாக்கியம்தான். இதை கேட்பதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. அதே நேரத்தில் இங்கிருக்கும் காவல் வீரர்களுக்கும் படை வீரர்கள் அனைவருக்கும் தலைமை ஏற்று நடத்தும் தளபதியாருக்கும் ஆலோசனை கூறும் பொறுப்பை என்னிடம் தந்துள்ள மன்னவர் தங்களிடம் இங்குள்ள காவல் முறைகள் அனைத்தும் மிகவும் பலவீனமாக இருக்கின்றது என்ற உண்மையை கூறுவதற்கு எனக்கு சற்று சங்கடமாகத்தான் இருக்கின்றது. ஐயா, தாங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? இங்குள்ள காவல்கள் பலவீனமான முறைகளில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆம் மன்னவா, சற்று கசப்பாக இருந்தாலும் அதுதான் உண்மை. இங்கு படை வீரர்களுக்கு தருகின்ற பயிற்சி முறையில் இருந்து காவல் வீரர்களின் பணி நேரங்கள் வரை நிறைய குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. புலவர் பெருமானே, இவர் என்ன சொல்கிறார்? இவர் சொல்வதெல்லாம் உண்மைதான் மன்னவா. முதலில் என்னிடத்தில் இது பற்றி அவர் சொன்னபோது எனக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இப்போது நடைமுறையில் இருக்கும் நமது காவல் முறைகளில் உள்ள தவறுகளை இவர் சுட்டிக்காட்டிய பிறகுதான் அந்த உண்மை எனக்கும் புலப்பட ஆரம்பித்தது. உதாரணத்திற்கு ஐயா, அதை தாங்களே மன்னரிடம் சொல்லிவிடுங்களேன். மன்னவா, இப்பொழுது இளவரசர் இளம் விடுதிக்கு பாதுகாவலாய் இருக்கும் வீரர்களின் பணி நேரங்கள் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. காலை உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரை ஒரு குழுவினரும், முன் இரவு தொடங்கி விடியும் வரையில் மற்றொரு குழுவினரும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு குழுவிலும் தலா 8 வீரர்கள் இருக்கிறார்கள். இவர்களின் பணி மாறும் நேரங்கள் இடைவெளி விட்டு வருகின்றன. இந்த வீரர்கள் உணவு உண்ண செல்லும் நேரங்களில் இளம்வழுதியின் பாதுகாப்பிற்கு மாற்று வீரர்கள் இருப்பதே இல்லை. சிறைச்சாலையில் இருக்கும் காவல் முறைகளோ இதைவிட மோசம். அங்கு காவல் இருக்கும் வீரர்களின் பணி நேரமோ முதல் நாள் சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரை தொடர்ந்து 8 ஜாமத்திற்கு கண் விழித்து அவர்கள் காவல் பணி புரிய வேண்டியிருப்பதால் சில வீரர்கள் பணி நேரத்திலேயே தூங்கி விழுகிறார்கள். இரவு நேரங்களில் அப்படி தூங்கும் வீரர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாகி விடுகின்றது. அப்படியா பெரியவரே? இத்தனை பலவீனமாகவா காவல் முறைகள் இருக்கின்றது? ஆமாம் மன்னவா. உடனே இதையெல்லாம் களைய வேண்டுமே. ஒன்று செய்யுங்கள். இவற்றையெல்லாம் என் கவனத்திற்கு கொண்டு வந்த தாங்களே அதை களையும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இக்கணம் முதல் இளவரசர் இளம்வழுதியை பாதுகாக்கும் பொறுப்பையும் சேர சிறைச்சாலையை கண்காணிக்கும் அதிகாரத்தையும் நான் தங்களுக்கே அளிக்கின்றேன். அதற்கு அத்தாட்சியாக இதோ எனது முத்திரை மோதிரம் இந்தாருங்கள். வருகிறேன் தாயே. பூங்கோதை, கதிர்காமா, இருவரும் சாப்பிட வாருங்கள். இருங்கள் அம்மா, இந்த பூக்களை தொடுத்து முடித்துவிட்டு வருகிறேன். நானும் இந்த ஏட்டை படித்துவிட்டு வருகிறேன் அம்மா. இதென்ன, வர வர இப்படி ஆகிவிட்டீர்கள்? நேரத்தோடு சாப்பிட்டால் தானே ஆரோக்கியமாக இருக்க முடியும். சிறிது நேரம் ஆவதால் ஒன்றும் ஆகிவிடாது. நான் எப்போதம்மா நேரத்தோடு சாப்பிட்டு இருக்கிறேன்? விடுங்கள். அதெல்லாம் முடியாது. இதோ பாருங்கள்,
இன்று நானே உணவு தயார் செய்திருக்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. உண்டு பாருங்கள். இன்னும் சிறிது நேரம் தானம்மா. இந்த பூக்களை தொடுத்து முடித்து விடுகிறேன். இன்னும் ஒரு ஏடுதானம்மா படிக்க வேண்டும். அதை படித்து முடித்து விடுகிறேன் அம்மா. அடடா, சொன்னால் கேட்க மாட்டீர்களே. நானே ஊட்டி விடுகிறேன். உங்கள் பணியை செய்து கொண்டே உணவருந்துங்கள். உணவு எப்படி இருக்கிறது? நீங்கள் சொன்னது உண்மைதான் அம்மா. சாப்பாடு மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆமாம்மா. தினமும் ஒரே மாதிரியான உணவை உண்டால் சலிப்பு ஏற்படும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையாக அமைந்தால்தான் உண்பதில் ஆர்வம் ஏற்படும். சரி, இன்னொரு தட்டில் சாதம் வைத்துக் கொண்டு வாருங்கள். ஆளுக்கு ஒரு தட்டில் உண்கிறோம். அதெல்லாம் இல்லை. இன்று என் செல்வங்களுக்கு நானேதான் ஊட்டிவிடப் போகிறேன். வாருங்கள் தந்தையே, நீங்களும் வந்து சாப்பிடுங்கள். அம்மா, தந்தைக்கு உணவு கொண்டு வந்து தந்துவிட்டு பிறகு எங்களுக்கு ஊட்டுங்கள். வேண்டாம் வேண்டாம், நான் உணவருந்து விட்டுத்தான் வருகிறேன். அம்மா எவ்வளவு அன்போடு அமுதம் போல் உணவு செய்திருக்கிறாள். இங்கு வந்து உண்ணாமல் வேறு எங்கோ ஏன் உண்ண வேண்டும் என்று கேள் பூங்கோதை. அன்போடு செய்த அமுதா உன்னம்மாவா? இதை என்னை நம்பச் சொல்கிறாயா? எனக்கு தரும்போது அந்த அமுதத்தில் சற்று நஞ்சும் கலந்திருக்காது என்று என்ன நிச்சயம்? இப்போது எதற்காக இப்படி அபாண்டமாக பழி சுமத்துகிறார் என்று கேளடி. பழி சுமத்தவில்லை, அறிந்த உண்மையைத்தான் நான் சொல்கிறேன். நான் கூட உன் அம்மா வேளிர்குடி மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாளே என்று வியந்திருக்கிறேன். வேளிர்குடியில் பிறந்து வேளிர்குல மன்னனாகவே விளங்கும் எனக்கு கூட ஏற்படாத இவ்வித பற்று வேளிர்குடி மீது இவளுக்கு எப்படி ஏற்பட்டது என்று யோசித்திருக்கிறேன். ஆனால் இவள் வேளிர்குடி மீது பற்று கொண்டிருப்பதாக காட்டிக்கொள்வதெல்லாம் பொய் என்று இப்போது நன்றாக புரிந்துவிட்டது. பூங்கோதை, என்ன பேசுகிறார் உன் தந்தை? இன்று அவருக்கு என்ன நேர்ந்தது? என்னை ஆங்காரம் பிடித்தவள் என்று சொல்லி இருக்கிறார். அகந்தை கொண்டவள் என்று சொல்லி இருக்கிறார். ஏன் சூழ்ச்சிக்காரி என்று கூட சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் உண்மையா பொய்யா என்று நான் விவாதிக்க தயாராக இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், என்று நான் உன் தந்தையை மணந்தேனோ அன்று முதல் இன்று வரை நான் என்னை வேளிர்குடியை சேர்ந்தவளாகத்தான் நினைக்கிறேன். வேளிர்குடியின் நன்மைக்காகவே நான் வாழ்கிறேன். நான் சோழர் குடியில் பிறந்தவள் என்பதையே மறந்துவிட்டு சோழ நாட்டு அரியணையில் அமர்ந்திருப்பவர் என் தமையன் என்பதை என் மனதிலிருந்தே நீக்கிவிட்டு வேளிர்குலம்தான் அந்த அரியணையில் அமர வேண்டும் என்பதற்காக நான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். அதனால் அவர் என்னை பற்றி எது வேண்டுமானாலும் சொல்லட்டும். ஆனால் நான் வேளிர்குடியின் மீது கொண்டிருக்கும் பற்றினை பொய் என்று சொல்ல வேண்டாம் என்று சொல். அது உண்மையானால் வேளிர்குல இளவரசியான தாமரையை கடத்திச் சென்று ஏன் அடைத்து வைத்திருந்தாள் என்று கேளுங்கள். இருங்கவேளை என் அண்ணன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவள் அந்த அண்ணனின் ஒரே தங்கையை ஏன் கடத்திச் சென்று சிறை வைத்திருந்தாள் என்று கேளுங்கள். எந்த தாமரையின் உயிரை காப்பாற்றுவதற்காக நான் என் நண்பனையை பகைத்துக் கொண்டு வந்து அவன் அனுப்பிய வீரர்களையே விரட்டி அடித்தேனோ அந்த தாமரையை
மனிதர்களிடம் அன்பு செலுத்துவதைத் தவிர வேறு எதுவுமே தெரியாத அப்பாவி பெண்ணை, மலரை விட மென்மையான இதயம் கொண்ட தளிரை சிறை வைக்க இவளுக்கு எப்படி மனம் வந்தது என்று கேளுங்கள். நான் அவள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டேன் என்று தெரிந்தவுடன் தாமரையை அங்கிருந்து கடத்தி எங்கே கொண்டு போய் வைத்திருக்கிறாள் என்று கேளுங்கள். இல்லை இல்லை, நான் எதுவும் செய்யவில்லை. எனக்கு எதுவும் தெரியாது. ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேசாதீர்கள். ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன். தாமரை அடைத்து வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கே சென்று பார்த்துவிட்டு வந்துதான் பேசுகிறேன். எப்படி கேட்டாலும் நீ அந்த உண்மையை ஒப்புக்கொள்ளப் போவதில்லை என்பதை தெரிந்துதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எப்போது நீங்கள் என் மீது சந்தேகம் கொண்டு விட்டீர்களோ, இனி நான் இதை விட்டுவிட மாட்டேன். நானே சென்று தாமரையை தேடி கண்டுபிடித்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். போதுமா? நீ என்ன கண்டுபிடிப்பது? இன்று வரை தாமரையை அடைத்து வைத்திருந்தவள் நீதான் என்பதை அந்த இடத்திற்கே சென்று கண்டுபிடித்த எனக்கு, அங்கிருந்து அவள் எங்கு கொண்டு செல்லப்பட்டாள் என்பதை கண்டுபிடிக்க முடியாதா என்ன? நானே அதை செய்கிறேன். பூங்கோதை, கதிர்காமா, இங்கு நடந்த எதையும் யாரிடமும் சொல்லிவிடாதீர்கள். அரண்மனையே வேறு ஒரு சங்கடத்தில் அகப்பட்டு அதன் விடை தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் இதை பற்றி பேசுவது நல்லதல்ல. நான் சொல்ல மாட்டேன் தந்தையே. என் நண்பன் பார்த்திபன் எங்கு சென்றான் என்றே தெரியவில்லை தந்தையே. அவரே இல்லாத போது நான் வேறு யாரிடம் சொல்லிவிடப் போகிறேன்? ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் அம்மா மிகவும் அன்பாக இருக்கிறாள் என்று நம்பி ஏமாந்து விடாதீர்கள். தன் பேச்சுக்கு கட்டுப்படாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை விட்டு வைக்க மாட்டான். அதனால் உங்களையும் கடத்திச் செல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தந்தையே, அம்மா என்ன செய்வார் என்று சொல்ல முடியாது. ஆனால் தாங்கள் என்ன செய்வீர்கள் என்று நிச்சயமாக தெரியும். என்ன தெரியும்? அம்மா எங்களை எதுவும் செய்ய முடியாதபடி எங்கள் தந்தை எங்களுக்கு கவசமாக இருப்பார் என்று எங்களுக்கு தெரியும். நில்லுங்கள். யார் நீங்கள்? மன்னரின் முத்திரை மோதிரம். உள்ளே வாருங்கள். தாங்கள் யார்? இதற்கு முன்னர் தங்களை நான் இங்கு சந்தித்ததில்லையே. முற்றிலும் புதியவராக இருக்கின்றீர்கள். உண்மைதான். இந்த முதியவன் உங்களுக்கு புதியவன் தான். நான் யார் என்பதை தங்களுக்கு சொல்வதற்கு முன்னால் நீங்கள் யார் என்பதை நான் சொல்கிறேன். நம் இருவரின் உரையாடல்களுக்கு இடையூறாக இந்த வீரர்கள் ஏன் இங்கு நின்று கொண்டிருக்க வேண்டும்? முதலில் அவர்களை வெளியில் அனுப்புவோம். வீரர்களே, ஐயா, நீங்கள் அனைவரும் அறையிலிருந்து வெளியேறி செல்லுங்கள். நான் அழைக்கும் போது வந்தால் போதும். வெளியேறுங்கள். நீங்கள் பாண்டிய நாட்டு இளவரசர் இளம்வழுதிதானே? ஆமாம். நல்லெண்ண விஜயம் என்ற போர்வையில் சேர நாட்டிற்குள் சோழ வீரர்களுடன் ஊடுருவி சேர மன்னரை கொலை செய்ய முயற்சித்து அவரிடம் வகையாக மாட்டிக்கொண்டவர்தானே? இது அபாண்டமான பழி. எனக்கும் சேர மன்னரை சோழ வீரர்கள் கொலை செய்ய முயன்றதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சம்பந்தம் இல்லை என்பதை நீங்கள் சொல்கிறீர்கள். சம்பந்தம் இருக்கிறது என்று சேர மன்னர் நம்பிக்கொண்டிருக்கிறாரே. தங்களது உண்மையான நிலைப்பாட்டை அவருக்கு எப்படி தெளிவுபடுத்த எண்ணிருக்கிறீர்கள்? தங்களுடன் வந்த சோழ வீரர்கள் இன்று உயிரோடு இருந்தாலாவது அவர்கள் மூலமாக உண்மை என்ன என்பதை
சேர மன்னருக்கு நீங்கள் தெளிவுபடுத்தி இருக்க முடியும். தங்களுடன் வந்த 4 சோழ வீரர்களுமே இன்று எரிந்து சாம்பலாகி விட்டார்களே.